பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு நீங்கள் யார், உங்கள் குணாதிசை என்ன, நீங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் இருப்பீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், அப்படி ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருக்கிறேன். அவசியம் இந்த எபிசோடை பார்த்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வைங்க, பெல் பட்டன் ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய முறை அதே சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோவுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணாதீங்க. ஏன்னா போயிட்டு வெளில வர்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு முறை சப்ஸ்கிரைபும் பெல் பட்டன் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே அது அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் குணாதிசையை சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு ப்ராசஸ்ஸு. நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு மாதிரி அதில் போடுங்க. ஆமாம், எனக்கு இது 100%, 50%, 20% அப்படி மாதிரி ஒரு ஒத்து வருதான்னு போடுங்க. அவசியம் நிறைய பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். நிறைய எப்படியாவது வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், முன்னேறணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோடும் ஒரு கிழமையை பற்றியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நவகிரகம் நம்மளை ஆட்கொள்கிறது. நவகிரகத்தின் பிரகாரம் ஒவ்வொரு கிழமையில் நீங்கள் பிறந்த நீங்கள் அந்த கிழமையில் என்ன செய்யணும், என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குது. நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. சொல்கிறத கேட்டுங்க. முதல்ல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களா நீங்கள் அப்படின்னா என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்கள் கடின வேலைகளையும் எளிதாக முடிக்கும் திறமை பெற்றவர்கள், இரக்க குணத்துடன் மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்பவர்கள், இயல்பான தலைமை பண்புகளுடன் அதிகாரம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவர். பார்த்துங்க, இந்த நபரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படி மாதிரி. யாரையும் ஏமாற்ற விரும்பாமல் நேர்வழியில் முயற்சிகளை அமைத்துக் கொள்வர். இந்த நபர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இந்த குணாதிசை தான் இருக்கும். ஒரு விஷயத்தை தன்னால் செய்ய முடியும் அல்லது முடியாது என்பதை சொல்லிவிடுவார்கள். அவ்வப்போது உணர்வுகளால் தூண்டப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுவதால் குழப்பமான மனநிலை இவர்களுக்கு செல்லும். பல நேரங்களில் மௌனமாக இருந்து விடுவது இவர்களுக்கு வழக்கம். பாருங்க எப்படி என்ன அளவுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படின்னு மாதிரி. அதனால் இந்த நபர் இந்த ப்ராசஸ் இப்படி இருந்தால் தான் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பி தான் சொல்லின்னு தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன் மிக்கவர்களாகவும், இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை, ஆளுமை திறன் இருக்கும், செல்வம் உடையவராயிருப்பார்கள், கொடுத்த வாக்கை உயிர் போல காப்பார்கள். பார்த்துக்கிட்டீங்களா? அவ்வளோதான். என்னன்னா இது இவங்க என்னதான் ப்ராசஸில் இருக்கணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆதித்ய கிருதயம் பிராணம் செய்தால், மனப்பாடம் செய்தீங்கன்னு ஆரோக்கியமான வாழ்வு உண்டாகும். இதை நீங்கள் அப்பப்போ சொல்லிக்கினே இருந்தீங்கன்னு அப்படி வச்சிங்க, சூப்பராக இருக்கும். இளம் நீங்கள் என்ன உடை அணியணும் அப்படின்னா, இளம் சிகப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை ஞாயிற்றுக்கிழமை அணிந்தால், இதனால் அன்றைய தினம் உங்களுக்கு சகல காரியங்களும் சாதகமான பலன் கிட்டும். கிழக்கு திசையில் பலன் தருவதாக இருக்கும். அரசு வழிகளில் காரிய வெற்றி பெற சூரிய ஓரையில், ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய எஃபெக்ட் இல்லையா, நம்பர் 1 அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு. சூரிய ஓரை காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். திருப்பியும் சொல்கிறேன், என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீங்கள் சூரியனுடைய எஃபெக்டாக இருப்பீங்க. இப்படி தான் அப்படி மாதிரி ஒரு குணாதிசை. உங்களுடைய ஆளுமை தன்மைக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும். இல்லைன்னா இப்படி தான் இருப்பீங்க. எழிமின் விழிமின் குறிசாறு முறை யாராவது உழைமின். அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் வழிகாட்டியோடைய, உங்களுக்கு யாரும் வழிகாட்ட முடியாது. நான் நிறைய சொல்லுவேன், யாரும் நம்ப தேவையில்லை, உங்களை முதலில் நீங்கள் நம்புங்கள். யாரும் நம்ப தேவையில்லை, உங்களை முதலில் நம்புங்கள். அவசியம்
லைஃப் சக்ஸஸ் ரிவ்யூ ப்ரோக்ராம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. பெல் பட்டனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கமெண்ட்ஸில் போடுங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பிறந்தவங்க வந்து கடின வேலைகளையும் எளிதாக முடியும் திறமை பெற்றவர்கள். இரக்க குணத்துடன் மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவியை செய்வார்கள். இயல்பான தலைமை பண்புகளுடன் பாருங்கள், தலைமை பதவியே கிடைக்க அப்படி மாதிரி பண்புகளுடன் அதிகாரம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவார்கள். யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஏமாற்ற விரும்பாமல் நேர்வழியில் முயற்சிகளை அமைத்துக் கொள்வார். பார்த்துங்க, நீங்கள் யார், நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை தன்னால் செய்ய முடியும் அல்லது முடியாது என்பதை சொல்லிவிடுவார்கள். வா பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோடைய என்னால் முடியாது, இந்த டைமில் நான் இப்போ செய்கிறேன், இப்போ அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி. அவ்வப்போது உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னாவே காரியம் வேலை நடக்காது. தூண்டப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுவதால் தேவையில்லாத வார்த்தை வெளியே வந்துச்சுனாவே மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்புறம் சொந்தம் கூட இருக்காது, பந்தம் கூட இருக்காது, நண்பர்கள் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாமே பிரிய ஆரம்பிப்பாங்க. பெரிய ஒரு பிரச்சனை, குழப்பமான மனநிலை இவர்களுக்கு வந்து செல்லும். அவ்வளோதான். பல நேரங்களில் மௌனமாக இருந்து விடுவது இவர்களது வழக்கம். பார்த்தங்கன்னா இதெல்லாம் வந்து பக்கா ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய குணாதிசம் இப்படி தான், இவங்களுடைய செயல்கள் இப்படி தான், இவங்களுடைய வந்து சுச்சுவேஷன் இப்படி தான். இதுக்கு தகர்ந்தார் போல் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நிறைய லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராமில் நிறைய விஷயத்தை போட்டிருக்கிறேன். அவசியம் அதை உள்ள சேனலில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு வீடியோவுக்கு வருவீங்க, ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு எபிசோடே ஒரு சில விஷயத்தை வந்து ஒரு ஆளை வந்து தூண்டும், ஒரு சில விஷயம் வந்து ஒரு ஆளை வந்து ரைட் இப்படி தான் செஞ்சு பார்க்கலாமே அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகும். ஞாயிற்றுக்கிழமையா இந்த நபரை சுறுசுறுப்பானவர்களும் திறன்மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை, ஆளுமை திறன் இருக்கும். செல்வம், இந்த நபர்லாம் வந்து செல்வம் உடையவராக இருப்பார்கள். கண்டிப்பாக எப்படியாவது ஒரு ப்ராசஸ் வந்து பணம் வந்து கொண்டிருக்கும், வாழ்க்கையில் வந்து சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். அப்படி மாதிரி வந்து கொடுத்த வாக்கை உயிர் போல் காப்பார்கள். பார்த்துங்க, சொன்னதான் அப்படி மாதிரி. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க வந்து ஆதித்ய கிருதயம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்ஸு. அதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் செய்து ஆரோக்கியமான வாழ்வு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய ப்ராசஸ் தானே. இளம் சிகப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை ஞாயிற்றுக்கிழமைகள் அணியலாம். இதனால் அன்றைய தினம் உங்களுக்கு சகல காரியங்களும் சாதகமான பலனும் கிட்டும். கிழக்கு திசை பலன் தருவதாக இருக்கும். அரசு வழிகளில் காரிய வெற்றி பெறவும். சூரிய ஓரை காலத்தில் முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும், வெற்றி கிட்டும், வெற்றி கிட்டும். போதும் இல்லையா? இந்த எபிசோடுடைய தாட் என்னென்னா, ஒரு வாரத்தில் ஒரு கிழமை பற்றி நான் போடலாம் இருக்கிறேன். திங்கள்கிழமை என்ன நடக்குது, செவ்வாய்க்கிழமை என்ன ப்ராசஸ்ஸு, புதன்கிழமை என்ன ப்ராசஸ்ஸு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அவ்வளோதான். முதல்ல வந்து கிரகத்தினுடைய கோள், ஏன்னா இது வந்து ராகு கேதுலாம் வந்து நிழல் கிரகம் இல்லையா, இதுதான் வந்து பக்காவான வந்து ஒரு கிரகம். இந்த உடைய நபர் இந்த குணாசத்தெல்லாம் பிறந்திருக்கணும். இது வந்து கர்மவனை ஊழ்வனை ப்ராசஸ். நீங்கள் வாங்கிய வந்த வரம் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கு தகுந்தாற் போல தான் அந்த கிழமையில், அந்த நாளில், அந்த நட்சத்திரத்தில், அந்த இயரில், அந்த மாதத்தில், அந்த நாளில் நம்ம வந்து ஜனனம் ஆகிட்டு ப்ராசஸ் ஆகும். இதன் பிரகாரம் தான் வந்து நம்மளை வந்து அந்த நவகிரகம் நம்மளை ஆட்கொள்ளினே வரும். பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து ப்ராசஸ் ஆகினே இருக்கோம். அவசியம் மௌனமாக இருந்தாவே நீங்கள் சூப்பராக சாதிச்சிடுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவேன் நான். மௌனம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாகவே அப்படியே எல்லா செல்ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. சிவ 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 சிவன்னு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ, என்ன கடவுள் பிடிக்குமோ, நான் இந்துவாக இருக்கிறேன் எனக்கு என்ன கடவுள் பிடிக்கும், நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அன்ன கடவுள் பிடிக்கும், நான் கிறிஸ்துவராக இருக்கிறேன் அப்படின்னு மதம் முக்கியம் இல்லை, மனது தான் முக்கியம்.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஒரு வளர்ச்சி அடைவீங்க, நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க. உங்கள் குணதசி வந்து நான் யாருன்னே தெரியாமல் நாங்கள் அலையிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், இங்கே செய்கிறோம், அங்கே செய்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லாமே கொலாப்ஸு தான் ஆகும். அதனால் இதை எப்படி திருப்பியும் சொல்கிறேன், லைஃப் சக்ஸஸ் எப்படி பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் பிரச்சனையை தெரிவிங்க. என்னால் என்ன முடியுமோ இது ஏன்னா இது ஆதிகால பரிகாரம் ஒரு ப்ராசஸ் தான். அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடுகளவு உங்கள் குலதெய்வம் உங்கள் மேல் கருணை இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், அவ்வளோதான். அந்த குலதெய்வத்தினுடைய வசியப்படுத்திக்கிங்க, இஷ்டதெய்வத்தை வசியப்படுத்திங்க, சூப்பராக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நபராக நீங்கள் கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராக வேலை நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ப்ராசஸுக்காக உழைக்கிறீங்களோ தேடி ஓடி வரும். இது 1000 மடங்கு நீங்கள் நம்பணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எந்த வெற்றி பெறணுமா, ஒரே ஒரு தாரக மந்திரம், பயிற்சி, முயற்சி, சக்ஸஸ். பயிற்சி கொடுக்குறோம், முயற்சி எடுங்க, சக்ஸஸ் ஆகிடும். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பிரபஞ்ச யூனிவர்சல் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும். அதை ஆண்டு அனுபவிச்சது மட்டும்தான் தெரியும். டவுட் பர்சனுக்கெலாம் தெரியாது. அதனால் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் பருவமலை குருஜின்னு போட்டாவே வரும், லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு போட்டால் வரும். நீ யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு போட்டாலும் வரும். அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஃபாலோ பண்ணி வைங்க. நிறைய பேருக்கு இது கொஞ்சம் அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கினாங்களா, அவங்களுக்கு வழி ஏதாவது கிடைக்கும் இல்லையா? எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்த வேண்டுகிறேன். ஹரி ஓம் தத்தத். நமச்சிவாயும் நமச்சிவாயும் நமச்சிவாயும்.